ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் மனசுல இருக்கிற தவிப்பு புரிஞ்சுக்கிட்டு என் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறத பாக்குறப்ப உங்க நட்பு மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை கூடுது. எனக்கு பல சமயம் சங்கடமான சூழ்நிலைங்க வந்தப்பெல்லாம் தோழனா தோள் கொடுத்து தாங்குனீங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு படி மேல உங்க உணர்ச்சியவே எனக்காக விட்டு கொடுத்திருக்கீங்க. நன்றியை தவிர வேற எந்த பதிலும் என்கிட்ட இல்ல. உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பளிக்கிறது தான் உண்மையான நட்பு. அதுக்கு நன்றி எல்லாம் தேவையில்லை. அப்படி இருந்தா அது நட்பே இல்லை. பசங்களுக்காக சொன்ன பொய்ய அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் ஒரு நாடகமா நாம இதை தொடர்ந்துதான் ஆகணும். அது நமக்கு சங்கடமா இருந்தாலும் சூழ்நிலைக்காக நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். நிச்சயமாங்க. அவங்க மனசுக்குள்ள வளர்ந்திருக்கிற ஆசை வளர்றதுக்குள்ள அவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். என்ன ஏன் சுயநலத்துக்காக உங்களை இப்படி தர்ம சங்கடமான சூழ்நிலையில சிக்க வைக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கௌதம் விருப்பப்பட்ட உலகத்துல நான் இல்ல. ஆனா கௌதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஒன்னும் தியாகமா பண்ணல, என் கடமைன்னு நினைச்சுதான் பண்ண போறேன். சீக்கிரமா பசங்களுக்கு புரிய வச்சிடலாம். அவங்க புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபுவா 10 வருஷமா நீ ஒரு தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்த. இப்போ நீ சிவாவா திரும்பி போற. இங்க பார், உனக்கு பழைய ஞாபகங்களும் தொலைச்ச உறவுகளும் கிடைக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். நன்றிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி நீங்க என் மேல காட்டின பாசத்தையும் எனக்காக நீங்க செஞ்ச தியாகத்தையும் அவமானப்படுத்த நான் விரும்பல. நான் வரையா. பாபு, ஒரு வைத்தியனா நான் நினைக்கிறப்போ உனக்கு கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகம் வரணும். ஆனா ஒரு தகப்பன நான் கேட்கிறேன், எங்களை மறந்துட மாட்டேல்ல? எனக்கு முதல் பிறப்பு கொடுத்தது வேணா அம்மாவா இருக்கலாம். ஆனா எங்கேயும் சாக கிடந்த என்னை காப்பாத்தி எனக்கு மறுபிறப்பு கொடுத்தது நீங்க. நீங்களும் எனக்கு ஒரு தாய் தாயா. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க 2 பேரும் என் மேல காட்டின அன்பையும் பாசத்தையும் நான் மறந்துட்டா நான் மனுஷனே கிடையாது. கூடிய சீக்கிரம் நான் என் குடும்பத்தை தேடி கண்டுபிடிப்பையா. என் குடும்பத்தை கண்டுபிடிச்ச உடனே உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் என் குடும்பத்தோட சேர்ப்பேன்னா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழலாம். நான் சீக்கிரம் வருவையா, நம்புங்க. வரையா, வரேன் துர்கா.
போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணோம். ச்சே. வாங்க ஆபத் பாண்டவா, மகா பிரபு வந்துட்டீங்களா? உங்க அண்ணன் பையனை காப்பாத்திட்டீங்களா ரத்தம் கொடுத்து? பேசாம இரு, நான் உன் மேல சம கோவத்துல இருக்கேன். நீ பண்ண காரியத்தினால அம்மா எல்லாரும் முன்னாடி என்ன எப்படி திட்டினாங்க தெரியுமா? உங்க அம்மா என்னைக்குதான் நம்மள கரிச்சு கொட்டல? ஏயா நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம நீ பாட்டு அடிச்சிட்டு போற? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் புதுசா? என்னைக்காவது நீ சொன்ன சொல்லுக்கு நான் மறுவார்த்தை பேசியிருப்பேனா? நீ இழுக்கிற இழுப்புக்கு தானே நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ணது கொஞ்சம் ஓவர் தான். அதான் பேருக்கான பலம் கையில வந்து உன்னை அடிச்சிட்டேன். இருக்கட்டும்யா, இருக்கட்டும். நானும் அத மனசுக்குள்ளதான் வச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் உனக்கு வச்சுக்கிறேன். சரி இருங்க. உங்க அண்ணன் பையனை ரத்தம் கொடுத்து பழைக்க வச்சிட்டீங்களா? உன் அண்ணி உனக்கு ஒரு பொண்ணாடிய போத்தி நல்லா வாழ்த்தி அனுப்பிட்டாளா? போனேன், ஆனா கௌதம்க்கு ரத்தம் நான் கொடுக்கல. என்னது? நான் போறதுக்குள்ள அவனுக்கு பிளட்டு ஏத்திட்டாங்க. என்னமோ யாருக்குமே இல்லாத ரத்தம் உன்கிட்ட தான் இருக்குன்னு உன் அண்ணி அத்தனை வாட்டி நொய்னு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா, பத்தாததுக்கு நீ என்ன அடிச்சுட்டுல போன. நான் தான் அப்பவே சொன்னனே, ஓசில உன்கிட்ட வாங்கலான்னு உன்னொன்னி கரை திட்டம் போட்டிருப்பா. நீ குடுக்கலன்னு உடனே பேங்க்ல மறைச்சு வச்சிருந்த காசு எடுத்து வாங்கியிருப்பா. இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை அங்க போக வேண்டான்னு சொன்னேன்னு? அதெல்லாம் இல்ல, நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு தான் அவரு ரத்தம் கொடுத்துருக்காரு. அவரா? யார் அந்த அவரு? ஆஹா. நீ பதில் சொல்லாம முழிக்கும் போதே தெரியுது யார் அந்த அவருன்னு. இந்த கருப்பு கார்ல நம்ம வீட்டுக்கு அடிக்கடி பவனி வருவாரே, அவருதானே அந்த அவரு? நினைச்சேன். நான் தான் அப்பவே அடிச்சு சொன்னேனே, அவ கூடவே அந்த வளர்ந்து கட்டவன் நிப்பான்னு. நீதான் என் பேச்சை கேட்காம அப்படியே முந்தி அடிச்சுக்கிட்டு போன. இப்ப மூக்கருப்பட்டு வந்து நிக்கிற. இத பாரியா, முதலையே அவங்கிட்ட போய் ரத்தம் கேட்டா நாம தப்பா நினைப்போன்னுதான் சும்மா ஒப்புக்கு சப்பாக்குதான் உன் அண்ணி உங்ககிட்ட கேட்டா. நீ எங்க ஏன் பேச்ச கேட்ட? கேட்டிருந்தாதான் நீ எப்பவும் உருப்பிட்டு இருப்பியே. அப்படியெல்லாம் கிடையாது, நீ என்ன அனுப்பாதனாலதான் அவர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. இப்ப என்ன, யார் கொடுத்தா என்ன, பையன் நல்லா இருக்கான்ல, அது போதும். கனகா இங்க பாரு, நானும் ரத்தம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் வேற ஒரு உயிரை காப்பாத்த. ஏயா இது பாரு, ரத்தம் வேணும்னப்போ அத்தனை வாட்டி போன் பண்ண தெரிஞ்ச உன்னொன்னிக்கு கிடைச்சது உனக்கு ஒரு போனை போட்டு சொல்லணும்னு தோணுச்சா? இதுல இருந்தே அவ எவ்வளவு சுயநலவாதியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ.